ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி என்ன வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் தான் செஞ்சோம். மித்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் கடையில் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி குலோப் ஜாமுன் மட்டும் தான் பண்ணோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் எம்டிஆர் குலோப் ஜாமுன் பாக்கெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் ஒரு பாக்கெட் தான் போட்டோம். இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாக்கெட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது வந்து தண்ணி தொளிச்சு தான் வந்து நம்ம மாவு பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுக்கு தண்ணி கம்மியாக தான் செலவாகும். ஸோ இதை நம்ம தண்ணி தொளிச்சிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிணையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மேலே தடவி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது தேவையான சைஸ்க்கு நம்ம பால் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைஸ் போட்டோம்னா நம்ம டிவியில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பஃப்னு வரும். ஸோ நம்ம இந்த சைஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக உருண்டை போட்டு முடிச்சுக்கலாம். இந்த ஒரு பாக்கெட்லேயே ஒரு 45 உருண்டை வந்தது. அந்த அளவுக்கு நாங்கள் இதை ஃபுல்லாக போட்டுட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் குலோப் ஜாமுன் மட்டும்தான் செஞ்சோம். இப்போது இது வந்து ஒரு 45 உருண்டை இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாகு ரெடி பண்ணணும். இதுக்கு நாங்கள் ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சீனியை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பெரிய அகண்ட பாத்திரத்தில் இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பாகு காய்ச்சணும். இந்த மாதிரி அகண்டமான பாத்திரத்தில் போட்டால் தான் குலோப் ஜாமுன் போட்டு அது உப்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா டேஸ்ட் அப்போ தான் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கோம். இப்போ அதை அந்த பக்கம் கொதிக்க விட்டு நம்ம அதுக்குள்ளே குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா நாங்கள் கோல்டு வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். நாங்கள் கோல்டு வினரில் தான் இதை போட்டு எடுத்தோம். ஸோ கோல்டு வினர் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைனால நம்ம நிறையாவே போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான அளவு. ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. இளஞ்சூட்டில் வந்து நம்ம போட்டு எடுக்கணும். இந்த எண்ணெயுமே ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு மாதிரி கருகிடும். ஸோ இளஞ்சூட்டில் நம்ம இதை போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குலோப் ஜாம் வந்து ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நாங்கள் 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் பாகு கொச்சிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் இதை போட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இதை அப்படியே இந்த கோல்டன் ப்ரௌன் மாறினோன்னே இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த பாகில் வந்து நம்ம போட்டுறணும். ஒரு சில பேர் ஆறி போய் போடுவாங்க. நம்ம லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த பாகில் நம்ம போட்டோன்னா அந்த சாறு ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் உப்பி வந்துடும் குலோப் ஜாமுனை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு பாகும் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவு வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு இது ரெடி. இப்போ நம்ம எடுத்த குலோப் ஜாமுனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 4 to 5 hours வந்து ஊறினாலே போதும். நல்லா அதில் வந்து உள்ளே இறங்கி கொஞ்சம் உப்பி வந்துடும். குலோப் ஜாமுன் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ இந்த சைஸ் இருக்கா. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பஃபியாக வந்திருந்தது. இது போட்டோன்னே எடுத்தது. இது ஒரு ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் உப்பி வந்துருந்துச்சு. நல்லாவே வந்து சீனி பாகையெல்லாம் உள்ளே இறங்கி இருந்துச்சு. இப்போ மறுநாள் காலையில் நாங்கள் வெள்ளனாவே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். 7 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். காலையில் இட்லி சுட்டு கறி குழம்புலாம் வச்சு கும்பிட்டோம். சாமிக்கு வந்து வெறும் இட்லி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். ஸ்வீட்ஸ் எல்லாமே கடையில் வாங்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் தீபாவளியோட ஸ்பெஷல். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யார் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். விஷ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.